இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டு பேசும்போதெல்லாம் தான் அரமத்தை மட்டும் தான் காட்டுறா. ஏன் இப்படி பண்ணுவானா, இந்த பொண்ணு குண்டா இருக்கா, அதனாலயே அவ தாழ்வா நினைச்சுக்கிறா. அந்த பொண்ணு குண்டா இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஜீனியஸ், பணக்காரியும் கூட. அப்பதான் ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வருது, உன் போட்டோ சென்ட் பண்ணு அப்படின்னு. இதை படிச்சதும் அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அதனால அவ ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேக்குறா. அவளும் இவ போட்டோஷாப் பண்ணி கொடுத்து இதை உன் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்றா. அந்த போட்டோ பாய் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சோட பாய் ஃப்ரெண்டும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் அவளுக்கு கான்பிடன்ஸ் அதிகமாயிருது. அப்புறம் ஒரு நாள் அவனோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். இது கேட்டதும் மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்ப இவ ஃப்ரெண்டு தான் இவளு தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறா. இவளும் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துக்காக போறா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து ஷாக்கிங் ஆகுறான். அப்புறம் இவ காஸ்ட்லியும் வாட்ச கிஃப்டா கொடுத்ததும் நார்மல் ஆயிடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவன் அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவளும் தான் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இவ கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பா. அப்புறம் ஒரு நாள் அவன் அண்ணன் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் நல்லவன் கிடையாது அப்படின்னு ஒரு சிசிடி ஃபுட்டேஜ் காட்டுறான். அந்த ஃபுட்டேஜ்ல இருக்க பொண்ணு இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதை பார்த்து அவ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. அப்புறம் தான் அவளுக்கு உண்மையை புரிய ஆரம்பிக்குது. இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் இவளோட பணத்துக்காக இவளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அப்ப அங்கிருந்து ஓடி போனாவ அவ கண்ணு முன்னாடியே அவங்க ரெண்டு கிஸ் பண்றதையும் டீ பிடிக்கிறதையும் பாக்குறா. இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் இவளை ஏமாத்திருந்த அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால இப்போ போன் நம்பர் மாத்திட்டு ஜிம்முக்கு போய் உடம்பையும் குறைச்சிடுறா. இப்ப பாக்குறதுக்கே ஒரு புது ஆளா நிக்கிறா. அவளை துரோகம் பண்ண ரெண்டு பேத்துக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்புறா.